ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். கொழு கொழு உடம்பா உடனே வெயிட் லாஸ் பண்ணணுமா? அப்போ இந்த சூப்பரான ஜூஸை ட்ரை பண்ணுங்க. அது என்ன ஜூஸு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உடல் எடையை குறைக்க எத்தனையோ வழிகள் இருந்தாலும் அவைகளுக்கு தூண்டுதலாக உதவக்கூடியதுன்னா சத்தான பானங்கள் தான். அந்த வகையில் சோம்பு நீரும் தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். உடலில் இருக்கக்கூடிய செரிமான அமைப்பை சிக்கல் இல்லாமல் வச்சுருந்தோனாலே உடல் எடையை அசால்ட்டாக குறைச்சிடலாம். நச்சுக்களையும் கழிவுகளையும் வெளியேற்றிட்டோனாலே சரியான உடல் எடையை பராமரிக்க முடியும். தேவையற்ற கொழுப்புகளையும் நீக்க முடியும். இதற்கு நம்முடைய கிச்சனில் இருக்கக்கூடிய சில மூலிகை பொருட்களே கை கொடுத்து உதவுது. கொழு கொழு உடம்ப சட்டுன்னு கரைய வைக்கிறதுல சோம்பு நீர் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சோம்பு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பெருஞ்சீரகம் உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுறதுல பெரும் பங்கு வகிக்குது. இதற்கு காரணம் துத்தநாகம், பாஸ்பரஸ், செலினியம் மற்றும் மாங்கனீசு போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், நார்ச்சத்து, தாதுக்கள் என பல்வேறு விஷயங்கள் இந்த பெருஞ்சீரகத்தில் இருக்குது. உடல் பருமனை குறைக்க ஆயுர்வேத மருத்துவத்திலேயே இந்த சோம்பு தண்ணீர் தான் பரிந்துரைக்கப்படுது. ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் சோம்பை ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் வெறும் வயிற்றுல இந்த சோம்பு தண்ணியை குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த தண்ணியை டீ போட்டும் குடிக்கலாம். வெறும் வயிற்றுல இப்படி சோம்பு தண்ணியை குடிச்சிட்டே வந்தோன்னா உடலில் இருக்கக்கூடிய கலோரிகள், கொழுப்புக்கள்லாம் கரைஞ்சி குறைய துவங்கும். பெண்களுக்கு வயிற்று பகுதியில் வளருள்ள அந்த சதையை கரைக்க கூட இந்த சோம்பு தண்ணி பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். உடல் எடையை குறைக்கிறதுல சீரக தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தினமும் ஜீரகத்தை உணவாக எடுத்துக்கிட்டோனாலே எடை அதிகரிப்பு தொடர்பான காரணிகளை நிர்வகிக்க அது உதவும். அது மட்டும் இல்லாமல் உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை விரைவாக கரைக்கிற தன்மை இந்த ஜீரகத்துக்கு அதிகம் இருக்குது. ஜீரகத்தை தண்ணியில் போட்டு ராத்திரி முழுசும் நல்லா ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த தண்ணியை கொதிக்க வச்சு வடிகட்டி அதில் கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு 2 வாரத்துக்கு தினமும் காலையில் குடிச்சிட்டு வந்தோனாலே உடல் எடை குறைவதில் மாற்றம் தென்பட ஆரம்பிக்கும். இந்த ஜீரக தண்ணி உடலில் கெட்ட கொழுப்புகள் சேர்வதை தடுத்து கலோரிகளை எரிக்க உதவுது. அதாவது ஜீரகத்தை ஊற வச்சதுமே அதிலிருந்து வெளிவந்த ஊட்டச்சத்து தண்ணீரில் மஞ்சள் நிறத்தில் கலந்து விடுது. சீரக தண்ணீரில் மிக குறைவான கலோரி உள்ள பானம் அப்படிங்கிறதுனால வெறும் வயிற்றுல குடிக்கும்போது ஆரோக்கியமானதாக மாறுது. கொழு கொழு உடலையும் சட்டுன்னு குறைய செய்ய அக்ரூட் பருப்பு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். அக்ரூட் பருப்பை சாப்பிட்டுட்டே வந்தோன்னா கொழுப்புகளை எளிதாக கரைக்கலாம். இந்த அக்ரூட் பருப்பில் கால்சியம், பொட்டாசியம், இரும்புச்சத்து, துத்தநாகம் போன்ற சத்துக்கள்லாம் நிறைஞ்சிருக்கு. இதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான கொழுப்புகள் உடல் எடையை குறைக்க பேருதவி புரிகிறதோடு மட்டும் இல்லாமல் நார்ச்சத்துக்களும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களும் செரிமானம் மற்றும் வளர்சிதை மாற்றத்தை மேம்படுத்துது. உடல் எடையை குறைக்கிறதுல செலரி ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க செலரியை தாராளமாக பயன்படுத்தலாம். பார்க்கறதுக்கு கொத்தமல்லி மாதிரியே இருக்கக்கூடிய இந்த செலரி தாவரம் ஆயுர்வேதத்தில் நிறைய பயன்படுத்தப்படுது. இந்த செலரியில் கலோரிகளே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். முழுக்க முழுக்க தண்ணி மட்டும்தான் நிறைஞ்சிருக்கு. செலரி ஜூஸை தினமும் காலையில் வெறும் வயிற்றுல குடிச்சிட்டே வந்தோன்னா கலோரிகள் உடலில் சேரவே சேராது. அதிக அளவு நார்ச்சத்து இந்த செலரி ஜூஸில் இருக்கிறதுனால கழிவுகளை வெளியேற்றவும் உதவுது. இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி கெட்ட கொழுப்பை குறைக்குது. சருமத்துக்கும் உடலுக்கும் முடிக்கும் பாதுகாப்பு தருது. செலரியில் ஊட்டச்சத்துக்களுக்கான விட்டமின்கள், பொட்டாசியம் இருக்கிறதுனால இரத்த ஓட்டத்தை சீராக வச்சிருக்கவும் உதவுது.
இந்த வீடியோவில் கொழுன்னு உடம்பு இருக்கிறவங்க உடனே வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னென்ன ஜூஸ்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். தேங்க்யூ, பாய்.